ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/3/2022 அன்றைக்கி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC வந்து குரூப் 4க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்ருக்காங்க. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNPSC குரூப் 4 நோட்டிஃபிகேஷனில் கல்வி தகுதி, அதாவது எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட்டு, என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது, என்னென்ன பாடத்திட்டம் இருக்குது, சம்பளம் வந்து என்னென்ன போஸ்டிங், எவ்வளோ சேலரி வந்து கொடுக்குறாங்க, அதை பற்றின டீட்டெயிலாக வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு TNPSC குரூப் 4ஓட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன போஸ்டிங்கு, எத்தனை வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது விஏஓக்கு பார்த்திங்கன்னா 274 போஸ்டிங் வந்து வேகன்சியாக இருக்குது. அவங்களுக்கு சேலரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 19,500 71,900 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட், இவங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் செக்யூரிட்டியில் இருக்குது, செக்யூரிட்டியில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வந்து 3,590 +3, அதாவது C/Fன்னு கொடுத்துருக்காங்க. C/F அப்படின்னா வந்து என்ன, நான் கீழே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் நான் செக்யூரிட்டிக்கும் செக்யூரிட்டி அந்த 2 போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 19,500 71,900 வரைக்கும் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் பில் கலெக்டர் கிரேட் 1, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து 19,500 71,900 வரைக்கும் வந்து சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட், இவங்களுக்கு என்ன சேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 19,500 71,900 வரைக்கும் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது 2,069 + 39 வந்து வேகன்சிஸ் வந்து டைப்பிஸ்ட் போஸ்டிங்க்கு வந்து இருக்குது. டைப்பிஸ்ட் வந்து எங்கே வேகன்சி இருக்குது அப்படின்னு தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ், தமிழ்நாடு ஜூனியர் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ், தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீஸ், தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் சர்வீஸ், இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டெனோஸ் டைப்பிஸ்ட், இவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 885 + 139 வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்காக வேகன்சிஸ் வந்து இருக்குது. இவங்களுக்கு எங்கே வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸில், தமிழ்நாடு ஜூனியர் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ், இது ரெண்டுலேயும் வந்து வேகன்சிஸ் இருக்குது. 885 + 139 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இவங்களுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 20,600 75,900 வரைக்கும் சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டோர் கீப்பர், தமிழகம் கெஸ்ட் ஹவுஸில் உதகமண்டலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஸ்டோர் கீப்பருக்கான வேகன்சிஸ் இருக்குது. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் வந்து இருக்குது. ஒரே ஒரு வேகன்சிஸ் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்குது. 18,500 68,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா போஸ்ட் இன் வேரியஸ் போர்டு இன்க்ளூட் ஆஸ் பர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு, இதில் பார்த்திங்கன்னா 64 பேர் வந்து வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 19,500 71,900 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் இன் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 39 + 4, இவங்களுக்கும் அதே சேலரி தான் 19,500 79,900 வரைக்கும் வந்து சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பில் கலெக்டர் இன் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு, இதில் பார்த்திங்கன்னா வந்து 49 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இவங்களுக்கும் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 16,600 60,800 வரைக்கும் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டெனோஸ் டைப்பிஸ்ட் கிரேட் 3 இன் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டில் பார்த்திங்கன்னா 7 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 20,600 75,900 வரைக்கும் வந்து சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே பார்த்திங்கன்னா C/F அப்படிங்கிறது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். கேரி ஃபார்வர்டு வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. மொத்த டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,301 வேகன்சிஸ் வந்து TNPSC குரூப் 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஃபில் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. 7,301 வேகன்சிஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. 7,301 வேகன்சிஸ் வந்து TNPSC குரூப் 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஃபில் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்த்துருவோம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/3/2022 இன்றைக்கி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்ருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு எப்போ லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 28 April 2022 வரைக்கும் வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 28ஆம் தேதி வரைக்கும் வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணலாம். டேட் ஆஃப் டைம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷனோட டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/7/2022.
ஜூலை 24 பார்த்திங்கன்னா காலையில் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் வந்து குரூப் 4ஓட ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் பற்றி இப்போ வந்து பார்த்துருவோம். ஏஜ் லிமிட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 01/7/2020 பார்த்திங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏஜ் லிமிட் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா 21 இயர்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, அதாவது அந்த கேஸ்ட் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 21 ஏஜ் மினிமம் இருந்து 42 இயர்ஸ் வந்து இருக்கணும். அதர் கேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 21லேருந்து 32 வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து நான் செக்யூரிட்டி அந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, அந்த கேஸ்ட்டுக்கு, எம்பிசி அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மினிமம் 18லேருந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 37 இயர்லேருந்து எஸ்சி, எஸ்டிக்கு வந்து இருக்கணும். எம்பிசி, டிசி அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 34 இயர்ஸ் வந்து ஆயிருக்கணும். 34 இயர்ஸ் வந்து இருக்கணும். 34 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும். அது அதர் கேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 32 ஏஜுக்குள்ளே வந்து இருக்கும். 32 ஏஜுக்கு அதர் கேஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 32 ஏஜுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. விஏஓ பார்த்திங்கன்னா வந்து மினிமம் எஸ்எஸ்எல்சி வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, தமிழ்நாடு அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, பில் கலெக்டர் கிரேட் 1, பில் கலெக்டர் இன் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு, இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா மஸ்ட் ஹேவ் பாஸ்டு த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் டைப் ரைட்டிங்கில் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்க வந்து ஹையர் கிரேடாக இருக்கணும், இல்லை சீனியர் கிரேடாக இருக்கணும், இல்லை ஜூனியர் கிரேடு, ஏதோ ஒரு கிரேடு வந்து தமிழில் இங்கிலீஷில் வந்து சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட் வந்து டைப் ரைட்டிங்காக வாங்கி வச்சுருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபார் டைப்பிஸ்ட் என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஸ்டெனோடைப்பிஸ்ட்டுக்கும் கிரேட் 3, அடுத்து ஸ்டெனோடைப்பிஸ்ட் கிரேட் 3 இன் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங்கான தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது இருந்தால் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஜாப் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் கீப்பர் இன் தமிழகம் கெஸ்ட் ஹவுஸில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்னவா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி வந்து மினிமம் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டோர் அக்கௌண்ட், ஸ்டோரில் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு லெஸ் தென் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டில் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி, அதாவது ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது 150 கொடுத்து வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுவோம். எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து 100 வந்து கொடுத்து நம்ம பே பண்ணி வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ்க்கு வந்து பண்ணுவோம். ஃபீஸ் கன்செக்ஷன் பார்த்திங்கன்னா எஸ்சிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எப்பவுமே வந்து ஃபுல் எக்ஸப்ஷனாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எம்பிசி கேஸ்ட்டுக்கெலாம், எம்பிசி, பிசி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 3 டைம்ஸ் வந்து சார்ஜஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. பர்சனல் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் எக்ஸப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் கன்செக்ஷன் வந்து இது டீட்டெயிலில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பாடத்திட்டத்தை பற்றி நம்ம பார்த்துருவோம். என்னென்ன எக்ஸாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். வந்து சிங்கிள் பேப்பரில் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கட்டாய தமிழ் மொழி தகுதி மதிப்பீட்டு தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 மார்க்ஸ் to 150 மார்க்ஸ் வந்து 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் நடக்கும். மேக்ஸிமம் மார்க் 300 கொடுத்துருப்பாங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஃபார் செலெக்ஷன் ஆல் கம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா 90 மார்க்ஸ் வந்து மினிமம் எடுத்துருக்கணும். அப்போ தான் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்து நம்ம எலிஜிபிள் ஆகும். மினிமம் வந்து 90 மார்க் வந்து எடுத்துருக்கணும் ரிட்டன் எக்ஸாமில். அப்போ தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து போக முடியும். இதுதான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாலயம் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன். இதில் பார்த்திங்கன்னா என்ன கல்வி தகுதி, வயது வரம்பு, என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது, என்னென்ன
பாடத்திட்டம் படிக்கணும், சேலரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க வந்து டெவலப் பண்ணி படித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களை வீடியோ பார்க்க சொல்லி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது போல் வீடியோ உங்களுக்கு மீண்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்க. நன்றி, வணக்கம்.